ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக்கோட நேம் என்ன அப்படின்னா கருவாச்சி காவியம். ஆத்தர் வைரமுத்து. வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டு காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய புக்கு 2 இருக்குது. ஒன்று கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம். எப்படி தமிழில் இரட்டை காப்பியங்கள் 2 மணிமேகலை சிலப்பதிகாரம் இருக்கோ அதே போலயே இவர் சொல்லுவார். கருவாச்சி காவியத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பெண் எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வராங்க அப்படிங்கிற மைய கருத்தோடு தான் அதில் சொல்லுவாங்க. இதில் கதாபாத்திரங்கள் யார்னா கருவாச்சியோட புருஷன் பேர் கட்டையன், கருவாச்சியோடைய அம்மா பேர் பெரியமுக்கி. கருவாச்சியும் கட்டையனுக்கும் பிறந்த குழந்தை அழகு சிங்கம், சடையத்தேவை அதாவது கருவாச்சியோட மாமனார். அடுத்து பேயமான ஒரு பெண்ணோடைய கேரக்டர் வரும். இவ்வளோதாங்க முக்கியமான கேரக்டரு. கருவாச்சி ஒரு 3 மாதம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அத்து விட்டுருவார் கட்டையன். ஸோ இதுதான் குடும்பத்தில் நடக்கும். பெரியமுக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிள்ளை இப்படி வாழாவட்டியாக வந்துருச்சேன்னு சொல்லிட்டு. 3 மாதம் கழித்து பார்த்தா கருவாச்சி கர்ப்பமாக இருப்பா, முழுகாமல் இருப்பா. அந்த கருவை கலைக்கணும்னு பெரியமுக்கி ஆசைப்படுவா. ஆனால் வைத்தியச்சிட்ட போய் இல்லாத மருந்தெலாம் கேட்டு வருவாங்க. ஆனால் கருவாச்சி இதை ஒத்துக்கவே மாட்டேன். இது ஏன் பிள்ளை, என் மூலியமாகவும் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை நான் பெற்றெடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவன் பெரியமுக்கியும் விட்டுருவாங்க. பிள்ளை வளருது. ஒரு 10 மாதம் வந்த உடனே பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு இன்சிடெண்ட் அழகாக வைரமுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பெற்று ஒரு பேர் வைப்பாங்க. என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும்போது அழகு சிங்கம் அப்படின்னு பேர் வைப்பாங்க நம்ம கருவாச்சி. அதுக்கப்புறம் பிள்ளையும் வளருது. இங்கே கட்டையன் பார்த்தோம் அப்படின்னா கருவாச்சி எப்படி பிழைக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா கருவாச்சி ஒரு சபதம் போட்டிருப்பா, இந்த ஊரில் நான் பிழைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்டையனுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்குமாமா. அதனால் கருவாச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கட்டையன் தடை போட்டுக்கிட்டே இருப்பான், கஷ்டத்தை உண்டாக்கிட்டே இருப்பான். அதையும் மீறி கருவாச்சி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து போவாள். பெரியமுக்கி அவங்க அம்மாவும் ஒரு கட்டத்தில் இறந்துருவாங்க. அது பெரிய இடியாகவும் இருக்கும் அவளுக்கு. தன்னந்தனியாக வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கான். இவங்க கூட ஒரு பையன், வேலை செய்கிற பையன் கூட இருப்பாங்க. அதனால் இவளும் அவங்க கூடவே வாழ்க்கையை நகர்த்துவான். அதுக்கப்புறம் அழகு சிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளர என் அப்பன் யார், என் அப்பன் பேர் என்னன்னு கருவாச்சிக்கிட்ட போய் கேட்கும்போது கட்டையன்னு சொல்லுவாங்க. ஏன் கட்டையன் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா, ஏன் என்னை பார்க்க வரலன்னு அவன் கேட்பான். இந்த மாதிரி விவரம் எல்லாம் சொன்ன பிறகு ஒரு நாள் அவன் வாயாலேயே என்னை பிள்ளைன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போடுவேன் அழகு சிங்கம். ஒரு நாள் என்ன ஆகும், திடீர்னு கட்டையனுக்கு வேறு கல்யாணம் பண்ண வச்சுருவாங்க. அவங்க பேர் தான் பேச்சியம்மா. அவங்கள திம்ஸுன்னு சொல்லுவாங்க. பேச்சியம்மா அடுத்த வாரிசுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் பின்னாடி தான் தெரியும் அவளுக்கு கர்ப்பப்பையே இல்லைன்ற ஒரு விஷயமே பின்னாடி தான் தெரியும். அந்த பேச்சியம்மா எல்லாத்தையும் மயக்கிடுவா. சடையத்தேவர் அதாவது உங்கள் மாமனார், கட்டையனை, ஏன் இன்க்ளூடிங் அந்த அழகு சிங்கத்தையும், அதாவது சித்தியாக வரணும் இல்லையா 2வது அம்மா, ஆனால் அவனையும் கவுத்து விட்டுருவான் அந்த பேச்சியம்மா. அவ்வளோ வசியம் பண்ணிவிடுவாங்க. கருவாச்சிகிட்டையும் போய் வசியம் பண்ணுவாங்க. ஆனால் கருவாச்சிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. இவன் சின்ன வயசுலேயே கர்ப்பம் அடைஞ்சு கருவை கலைக்கிறன்ற பேரில் கர்ப்பப்பை புண்ணாய் போய் அது வேஸ்ட்டாக போய்டும். அதனால் உயிருக்கே ஆபத்துன்னு கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே கருவாச்சிக்கு நல்லாவே தெரியும். இது பேயம்மாவுக்கு தெரிஞ்சோடனே கருவாச்சியை பழிவாங்காமல் விடக்கூடாது, கருவாச்சி க்ளோஸ் பண்ணிடணும்னு யோசிப்பா. அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக கருவாச்சிக்கே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அழகு சிங்கம் அதாவது அவங்களோட பிள்ளைய கருவாச்சிக்கிட்ட இருந்து பிரித்து வச்சுருவான். கருவாச்சி போயிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே சரி அழகு சிங்கத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா மாறிடுவான்னு நினைப்பான். ஆனால் கல்யாணம்னு பேச்சு எடுத்த உடனே அழகு சிங்கம் ஊரை விட்டே ஓடிடுவான். அன்னைக்கு போனவன் தான். அப்போ தான் தெரிய வருது அவனுக்கு கல்யாணமே ஆகி குழந்த கர்ப்பமாகவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே கருவாச்சி ஓன்னு அழுதுட்டா. வந்தவனும் சரியில்லை, பிள்ளை பிறந்ததும் சரியில்லைன்னு உட்காந்துட்டு அழுவா. சரி போனால் போட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நகர்த்திட்டு போவா. ஒரு கெடா குட்டி அப்போ தான் வரும் அவளோட லைஃப்பில். நல்லா வளர்த்தெடுத்தா. அதுவும் கட்டையனுக்கு பிடிக்கல. ஏன்னா ஊரே பேசும் அது காளமாடு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஆடு தான் கருவாச்சிக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இது கட்டையனுக்கு பொறுக்காமல் அந்த ஆடையும் பலி கொடுத்து இவன் தின்றுவான். அதை வெட்டிய கறியாக்கி இவன் சாப்பிட்ருவான். அது பெரிய இடியாக விழுந்துச்சு கருவாச்சிக்கு, 2வது இடியாக. அடுத்தது அவன் கூட இருந்த ஹெல்ப்புக்கு பண்ணுற ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் பாம்பு கடிச்சு செத்துருவான். அது 3வது இடியாக விழுந்துடும். ஸோ இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக இடியாக விழுந்து கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது சடையதேவனும் செத்து போயிடும். அந்த பேச்சியம்மா தான் எல்லாத்தையும் வசியம் பண்ணிவிடுவாங்க இல்லையா, எல்லாருமே ஒவ்வொருத்தன். சடையதேவனும் செத்து போயிடுவார். புள்ளியும் தன்னை விட்டு போயிடுச்சு, அவன் பக்கத்தில் இழுத்துருவா. இப்போ கட்டையன் லாஸ்ட்டாக 37 வருஷத்துக்கு அப்புறம் கட்டையன் ஒரு பொண்ணு மூலயமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருவாச்சி கூப்பிட்ருக்காங்க. கருவாச்சி உள்ளே போன உடனே காலை பிடிச்சி அழுகுறான்.
ஏன்னா அவனுக்கு தொழுநோய் வந்துருச்சு. அவனுக்கு கை கால்லாம் அந்த சீழ் பிடிச்சிக்கிட்டு அவனால் மூஞ்சி கூட பார்க்க முடியல, அந்தளவுக்கு அழுகுறான். இருந்தாலும் கருவாச்சி வந்து அவன் வந்து எவ்வளவோ வந்து தப்பு பண்ணியிருக்கான் கட்டையன். ஆனால் அதெல்லாம் பார்க்காம, இல்லை மாமா நீ மனுஷனாக மாறி இருக்க, எனக்கு இது போதும், உன்னால் வாழ முடியும், நீ சிங்கம் மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை தூக்கிக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு களி கிண்டி நல்லபடியாக பார்த்துக்கிறான். ஏன்னா இந்த இடையில வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கும் அவங்க ஊரே. ஒரு மழை இல்லை, ஒரு பொட்டு தானியம் கூட இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் தன் புருஷன் வந்தோடனே அவ்வளோ எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னே தெரியல. பழையபடி கருவாச்சி கட்டையனுடைய பொண்டாட்டியாக வாழ்ந்தா. கடைசியில் அந்த ஊருக்கும் மழையாகவும் பேஞ்சிருச்சு. இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பார். இதில் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவாச்சி பட்ட கஷ்டத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார், நம்ம கிராமத்து வாழ்க்கை முறை மாதிரி. இதை படித்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.